அனைவருக்கும் வணக்கம். மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக, அதாவது நீதிமன்ற வாசலில் இருவர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். இன்று காலை நடைபெற்ற இந்த கோரச் சம்பவம் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்று காலை நீதிமன்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கும் சில நிமிடங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும், மோட்டார் சைக்கிள் வந்த இனந்தெரியாத இருவர் சரமாரியாக அங்கு வழக்கொன்றுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற போது இடையில் இருவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்தில் வந்துள்ளவர்கள் மீதே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டவர்கள் 4 பேர் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களில் 3 பேர் ஆண்கள் என்று சொல்லியும் ஒரு பெண் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 4 பேர், அதாவது 3 ஆண்கள் ஒரு பெண் உள்ளிட்ட 4 பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மேற்கொண்ட சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் அந்த 4 பேர் காயமடைந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போதும் இருவர் மருத்துவமனைக்கு செல்கின்றதுக்கு இடையிலேயே இறந்திருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும், அந்த இருவரும் இனங்காணப்படவில்லை என்று சொல்லியும் போலீஸ் விசேட பேச்சாளரும் சிரேஷ்ட அஸ்தியஸ்தருமான, அதாவது வெற்றிக்கம குமாரதுங்கா என்பவர் தெரிவித்துள்ளார். மன்னார் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். மேலதிக செய்திகள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு தருகின்றோம். அதற்கு முன்னர் பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தின் பின்னணியில் தற்போதைய ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இலங்கை ஜனாதிபதி சீனாவில் இருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி மாற்றங்களுக்கான ஒரு ஆட்சியை அமைத்திருக்கின்றார். கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு தொனிப்பொழுதில் தற்போது ஸ்ரீலங்காவில் உள்ள முப்படையினரையும் வைத்து ஸ்ரீலங்கா நாட்டில் கிளீன் சேவை, அதாவது சுத்தப்படுத்தும் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் துப்பாக்கிச் சூடுகள், கடத்தல்கள், கொலைகள், கொள்ளைகள், வாழ்வெட்டுகளுக்கு குறைவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் கடுமையாக தற்போதைய அரசை சாடி வருகின்றது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது.